Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. இந்தியாவின் 15 நகரங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும், பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதலில் 16 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். தாக்குதல் குறித்த விவரங்கள். வணக்கம் செய்து. அதாவது காஷ்மீரிலே பகல்காமிலே ஏப்ரல் 22ஆம் தேதி அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொடுமையான முறையில், கொடூரமான முறையில், கோரமான முறையில் அப்பாவி மக்களை 16 பேரை கொன்று குவித்தார்கள். இந்த சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று நேற்றைய தினம் நம்முடைய முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த 9 முகாம்களை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை துல்லியமாக ரஃபேல் 4 விமானங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளையும் புகைப்படங்களையும் நேற்றைய தினமுடைய ராணுவம் மற்றும் அதே போன்று வான்வழியாக நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விமானப்படையினுடைய பெண் அதிகாரிகள் 2 பேர் தெளிவான முறையில் விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய குப்வாரா, பாராமுல்லா, உரிமூஞ்ச், மெந்தர், ராஜோரி ஆகிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் கீழே பாகிஸ்தானுடைய தனது தூண்டுதலால் துப்பாக்கிச் சூட்டினுடைய தீவிரவாதத்தை மீண்டும் தனது கோர முகத்தை பாகிஸ்தான் காட்டியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய துப்பாக்கிச் சூட்டில் 3 அப்பாவி பெண்கள் மற்றும் 5 அப்பாவி பெண் குழந்தைகள் உட்பட 16 பேர் பொதுமக்கள் பலியாகி இருக்கிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து மோட்டார் மற்றும் பீரங்கி தாக்குதலை நிறுத்த இந்தியா சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது. பதிலடியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லையிலே பதட்டத்தை பாகிஸ்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை என்பதை இதன் மூலமாக தொடர்ந்து அந்த அட்டூழியத்தின் வழியாக தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தீவிரவாதத்தின் வழியாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்திக் கொள்ளவில்லை, தொடர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் 2.0 என்கிற அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த மிக கொடூரமான தாக்குதல் என்பது இந்தியாவை மேலும் ஆச்சரியமடைய செய்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இரவு அவிந்திரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூத்தியானா, ஆதம்பூர், பட்டிண்டா, சண்டிகர், நல், பலோடி, உத்தரால், லாய் மற்றும் பூஜ் ஆகிய வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள பல ராணுவ இலக்குகளை ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்க முயற்சி செய்தது. ஒருங்கிணைந்த நம்முடைய UAS பெற்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாக செயலிழக்க செய்யப்பட்டு அதையெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுடைய சிதைவுகள் பாகிஸ்தான் தாக்குதலை நிரூபிக்கும். பல இடங்களில் இந்த நேற்று முறியடிக்கப்பட்ட பொருட்களையும் இந்திய பாதுகாப்புத்துறை சார்பிலே இந்தியாவினுடைய அந்த ஆயுதங்களை எல்லாம் எப்படி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானின் பல இடங்களில் வான்பரப்புகளை ரேடார் மூலமாக அமைப்புகளை குறிவைத்து இந்திய பதில் தாக்குதல் பாகிஸ்தானை போலவே பல தீவிரமான ஒரு தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார்கள். லாகூரிலே உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை இந்திய படை செயலிழக்க செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக எல்லையிலே போர் பதட்டத்தை பாகிஸ்தான் உருவாகி இருக்கிறது. இந்தியா தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை சுட்டு தள்ளினார்கள். அந்த தீவிரவாதிகளை தாக்கியது, அவருடைய இலக்குகளை முறியடித்தது. ஆனால் பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்களை தற்போது தீவிரவாதிகளை வைத்து கொன்றது. மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து வேட்டையாடக்கூடிய மிக கேவலமான மிருகத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா தொடர்ந்து தக்க பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு தொடரும் இந்த சிந்தூர் ஆபரேஷன் என்று சொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.